பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தை சளிக்கான மருத்துவம். குழந்தைக்கு ஏன் சளி பிடிக்குது? சிறுநீர் கழிச்சதும் சிறுநீர் மேலேயே படுத்திருக்கோம். ஏன்னா தாய் வந்து வேறு ஏதாவது சமையல் வேலையில் இருப்பாங்க, அப்போ கவனிக்க முடியாமல் போயிடும். இந்த சிறுநீர் மேலே படுத்து தான் குழந்தைக்கு அதிகமாக சளி பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதாவது இருந்து பக்கத்தில் சிந்தியிருக்கும், அதில் தட்டி விளையாண்டுரும். ஒரு வயசு குழந்தைன்னா நிறையா தண்ணியிலே போய் விளையாடும், அப்போ வந்து சளி பிடிக்கும். இன்றைக்கி இருக்கிற இந்த ஐஸ் கட்டி இதெல்லாம் வந்து சாப்பிடும் பொழுது சேராமல் போய் சளி பிடிச்சிரும். இந்த சளிக்கு முக்கிய காரணமான மருந்து ஜாதிக்காய், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, விளக்கெண்ணெய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிப்போம். குழந்தைகளுக்கு சளி, அதாவது 1 மாதத்து குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு, இப்போ ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்க குழந்தைனாக்கா கொஞ்சம் எண்ணெய் மூலிகை சேர்த்து கொடுத்துடலாம். 1 மாதத்துக்கு உள்ள குழந்தைங்க வந்து அதனால் காரி துப்பவும் முடியாது, மலத்தின் வழியாகவும் வெளியே போகாமல் அந்த நெஞ்சுக்கிட்டேயே வந்து கரெக்டுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது தாய்ப்பாலும் குடிக்காது, பால் குடித்தாலும் வந்து அப்படியே கக்கிட்டே இருக்கும். மூக்கு வலியும் வாய் வலியும் சளி வரும். சில குழந்தைங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பால் குடித்தாலும் பசியில் அது பசியே எடுக்காமல் அழுதுகிட்டே இருக்கும். அந்த வெளியே போகிறப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சளியாக வெளியேறும். இன்னும் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு தூங்காமல் செம்மையாக பால் குடிக்காமல் இருக்குனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து வயிறு உப்பி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சளியை வெளியேற்றுறதுக்கு 6 மாதத்து குழந்தை வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு கணக்கில் கொடுக்கணும். 1 வயசில் இருக்குனாக்கா அதுக்கு 1/2 சங்கு கொடுத்துடலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு கொத்து எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். ஜாதிக்காய் வந்து பொடியாக வச்சுருக்குறோம், ஒரே ஒரு சிட்டிகை போதும். விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூனு எடுத்துக்கிறோம். ஏன் விளக்கு எண்ணெய் கொடுக்குறோம்னாக்கா உள்ள உறுப்புகளை வலுப்படுத்தி உள்ளே இருக்க கசடுகளெல்லாம் வெளித்தள்ளி கொண்டு வர்றதுக்காகத்தான் வந்து நாம் விளக்கெண்ணெயிலேயே வந்து மூலிகை சாறு சேர்த்து கொடுக்குறப்போ குழந்தை வலுப்பெறும், நரம்பு வலுப்பெறும், பின்னாடி உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மருந்துகளும் தங்காது, பின் விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இதை முறிச்சு எடுத்துடணும். இப்போ நாம் இந்த மரத்தை முறிச்சு எடுத்துட்டோம். 2 நிமிஷம் இப்படி வச்சுட்டு, அவசரப்பட்டு தாய்மார்கள் வந்து உடனே அப்படியே கொடுத்துடக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு முறையும் மருந்து முறிச்சு கொடுக்குறப்போ விரல் வச்சு நல்லா தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்து நல்லா இப்படி கலக்கி விட்டு வெதுன்னு இருக்கா, அதிக சூடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வெதுன்னு இருக்கிற சூட்டில் தான் வந்து மெதுவாக கொடுக்கணும். கொடுக்கும்போதும் என்ன செய்யணும், நல்லா படுக்க வச்சு நல்லா அணைச்சி பிடிச்சி கையும் காலும் உதற விடாமல், இந்த நுணை வந்து இடிச்சிடாமலும் இப்படி நாம் விரலை வச்சு நம்ம விரல் வழியாக ஒன்று சேர்ந்து நல்லா போகிற மாதிரி சொட்டா உள்ள கொடுத்தீங்கனாக்கா அதை காதை இப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக அழுதுகிட்டே இருந்தாலும் உள்ளுக்கு போயிடும், நல்லா குடிச்சிரும். பயப்படவே வேண்டாம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் உணவு கொடுங்க. உடனே கொடுக்காதீங்க, ஏன்னா உள்ளே போயிருக்க மருந்து செரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் கொடுங்க, தாராளமாக கொடுங்க. அந்த 1 வாரத்துக்கு 1 முறை நீங்கள் கொடுத்துட்டு வர்றப்போ உங்கள் குழந்தைக்கு எந்த நோயுமே வராது. சாயந்தர நேரம் மூலிகை நான் கொடுக்குற அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் வெயில் அடிக்கிற நேரமாக பார்த்து தலைவலியே குளிக்க வச்சுருங்க. அது கண்டிப்பாக முக்கியம். ஒரு மருந்து கொடுக்குற அன்னைக்கும் தலைவலியே ஊற்றி குழந்தைய குளிக்க வச்சிடணும். குழந்தைக்கு சளி இருந்துச்சுனாலே கரிசலாங்கண்ணி, ஜாதிக்காய், விளக்கெண்ணெயை சேர்த்து முறிச்சு எடுத்துருங்க. முறிக்கிறதுனா என்ன, அது கம்பியை காய வச்சு உள்ளே வைக்கிறாங்க. முறிக்காமல் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. முறிக்காமல் கொடுத்தா இந்த மூலிகையினுடைய தன்மை வந்து அப்படியே இருக்கும், குழந்தை வந்து சேராது. பெரியவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, அதனால் பச்சையாக நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு அந்த பச்சளை வந்து கொஞ்சம் முறித்து கொடுத்தோம்னா கம்பியை வச்சு காய வைக்கும்போது அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும், வேகம் குறையும். வேகத்தை குறைக்கிறதுக்காண்டி தான் அந்த முறிக்கிறோம். இந்த அடுப்பில் வச்சு வேக வச்சா எதுவாக இருந்தாலும் முறிஞ்சிடணும் பார்த்தீங்களா, அதே தான் கம்பியை காய வச்சு லேசாக சுருணும் போது இந்த மூலிகை சாறினுடைய தன்மை
கொஞ்சம் கட்டுப்படும், குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. அதான் முறிச்சு எடுக்கிறது. இந்த முறிச்சு எடுத்ததை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இதை குழந்தைக்கு சொட்டு சொட்டாக கொடுக்கும் பொழுது குழந்தை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது முக்கியமாக குழந்தை சளிக்கான மருந்து. குழந்தைகளுக்கு இதை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.